அப்படியே மக்களெல்லாம் கூட்டம். உலகம் தோன்றின காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த புள்ளக்காடுகளை ஹராஸ்மெண்ட் பண்ணுறது குறையவே மாட்டேங்க. இந்த பெருசுகள்லேருந்து சிறுசுக வரைக்கும் எல்லாம் இந்த பொம்பளை புள்ளக்காடுகளை பாடாப்படுத்துதுங்க. இந்த குழந்தைகளை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் நம்மக்கிட்ட சண்டைக்கு வேறு வரானுங்க. சரி, இதை எப்படி தடுக்கிறது, இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவுக்குள்ள பூரா சொல்லுங்கள். இன்னும் ஏகப்பட்டதை போட்டு நாம் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டோம். மழன்னு பதிலாக வருது வேதனையோட. சின்ன வயசு பெரிய வயசு இவங்க தான் பாதிக்கிறாங்க, ஏழை தான் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அதுவும் அந்த 3 வயது குழந்தையெல்லாம் வந்து ரொம்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நடந்தா இது கோர்ட்டு கேஸு அப்படின்னு போகாம உடனடியாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். மற்ற மாநிலங்கள் எப்படி உடனடியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது, உடனே மரண தண்டனை கொடுக்கணும். நம்ம நாட்டில் வந்து அந்த தண்டனை கம்மியாக இருக்கிறதுனால, குறைவாக இருக்கிறதுனால, இல்லை அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கிறதுனாலையோ என்னவோ இந்த குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. நான் பார்த்துருக்கப்ப கூட வெளிநாட்டில் வந்து ஒரு பெண்ணை ஒரு தவறுகள் செஞ்சுருந்தா தலையை கூட வெட்டுறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்களாகட்டும் வேற யாராகட்டும் அவர்கள் முன்னாடியே இந்த பாலியல் தொல்லை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை வந்து மக்கள் முன்னாடியே கோர்ட்டு இல்லாமல் நடுரோட்லேயே வச்சு பண்ணால் கூட ஓகே தான். அப்போதான் வந்து இனிமேல் இது சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கும். இந்த தண்டனைக்கு அப்புறம் வந்து இந்த தப்பு செய்யக்கூடாத அளவுக்கு அது மாதிரி கடுமையான தண்டனை கொடுங்க, அது விரைவில் கொடுக்கணும். இந்த மாதிரி காம வெறியர்களுக்கெல்லாம் கோர்ட்டு நீதிமன்றம் என்று சொல்லி காலதாமதம் செய்யாமல் உடனுக்குடன் மேலை நாடுகள் மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற வகையிலே இந்த கற்பனை கூட்டத்தில் ஈடுபடுகின்ற குடும்பாவிகளை உடனுக்குடன் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். பொதுமக்கள் முன்னிலையில் இருக்க வச்சு தூக்குவோ அல்லது என்கவுண்டர் பண்ணி அவர்களை உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும். அஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒருத்தவங்களை நம்ம சீர்திருத்தி திரும்பவும் மக்களோட மக்களாக நம்ம கூட சரியான வகையில் வாழ்வதற்கான ஏதுவான வகையில் தான் நம்ம சட்டமே இருக்குது. அதன் அடிப்படையில் ஒருவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருங்க, டெத் பெனால்ட்டி நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்தவித வழிமுறையும் நம்மக்கிட்ட இல்லை. அந்த குற்றச்சம்பவம் நடைபெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற அந்த காரணிகளை களைய வேண்டும். கூடவே சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். தனி மனிதன் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் குறைக்க முடியும்.